கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் புதிய நீதி கட்சிக்காக ஒரு தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி போட்டியிடும். இரண்டாவது தொகுதியாக பாரதிய ஜனதாவினுடைய தலைமை நம்முடைய பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களும், நயினார் அவர்களும், முருகன்ஜி அவர்களும் பாரதிய ஜனதாவில் ஒரு தொகுதியை கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். புதிய நீதி கட்சி 2 தொகுதிகளில் இந்த வருங்கால சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடும். மிகப்பெரிய வெற்றி பெற்று தருவோம். அதுபோல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய தாய் வீடு. அந்த தாய் வீட்டின் சேதனமாக ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் புகுந்த வீடாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாஜ்பாய் காலத்திலிருந்து இருந்து வருகிறோம். அங்கே பாரதிய ஜனதாவிற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதற்காக பாரதிய ஜனதாவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தொகுதிகளும் மிகப்பெரிய வெற்றியை புதிய நீதி கட்சி வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். நாளை மறுதினம் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கிய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலே புதிய நீதி கட்சி போட்டியிடும். பாரதிய ஜனதா அவர்களுக்குள்ள 27 தொகுதிகளிலே ஒன்றை எனக்காக புதிய நீதி கட்சிக்காக விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த தொகுதியில் அவர்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தாமரை சின்னத்திலே போட்டியிடும். நாளைக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். ஆமா, நாளை மறுதினம் சொல்லிடுவோம். இல்ல, புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் நான் போட்டியிடாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற 2 தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புக்காகவும் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.